இன்றைக்கி வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாட்டுக்குரிய நாள். இன்றைக்கி தேசிய பெண் குழந்தைகள் தினம். ஒரு வீட்டில் பெண் குழந்தை பிறந்துச்சுன்னா அது மகாலட்சுமியே வந்து பிறந்திருக்கான்னு அர்த்தம். பெண் குழந்தை தான் ஒரு தகப்பனுக்கு ரெண்டாவது தாய் மாதிரி. பெண் குழந்தை தன்னை திருத்திடணும்னு தகப்பன் நினைப்பான். தான் என்ன செய்யணும், எப்படி பேசணும், எல்லாத்தையும் சொல்லித்தரணும். தன்னுடைய அம்மாவின் சாயலை, தன்னுடைய அக்கா தங்கையின் சாயலை தன்னுடைய பெண் குழந்தைகிட்ட பார்க்குறது தகப்பனுக்கு பழக்கம். இந்த தேசிய பெண் குழந்தைகள் தினம் அன்னைக்கு மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்வோம். மாதம் 2வது வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமையினாலே மகாலட்சுமி வழிபாடு. இன்றைக்கி ஐஸ்வர்ய கிரீடம் தரித்த ஐஸ்வர்ய மகாலட்சுமியை பக்தி செய்வோம். திருச்சியிலேருந்து முசிறி போகிற பாதையில் வெள்ளூர்னு ஒரு ஊர். அந்த ஊரில் வில்வ மரத்தடியில் ஐஸ்வர்ய கிரீடம் தரித்து ஐஸ்வர்ய மகாலட்சுமி அருள் பாலிக்கிறான். அந்த கிரீடத்தில் சிவலிங்கம் பதித்து ஸ்ரீவத்ச முத்திரையோடு இருக்குது. இவ்வளோ வழிபாடு செய்தோன்னா செல்வம் எட்டும் எய்தி செம்மை ஏறி வாழலாம். இன்றைக்கி இன்னொரு மகாலட்சுமியை நம்ம வழிபாடு செய்வோம். இது காஞ்சிபுரம் செங்கல்பட்டு பாதையில் அரசர் கோவிலுங்கிற ஊரில் இருக்கிற மகாலட்சுமி. இவளுடைய வலது காலில் 6 விரல் இருக்கிறது. சுண்டு விரலுக்கு பக்கத்தில் ஒரு விரல் இருக்குது. அது சுக்கிரன் தனக்குள்ளே ஐக்கியம் பண்ணிக்கிட்டதா ஐதீகம். சுக்கிரன் தான் சுக்கிரதசைன்னு சொல்லுவோம், செல்வத்துக்குரிய கிரகம். அந்த சுக்கிரனே தாயாருடைய வலது காலில் 6வது சுண்டு விரலாக இருக்குது. பெரும் சிறப்பு. இவளை 6 விரல் மகாலட்சுமின்னு அன்போடு அழைச்சி வழிபாடு செய்கிறாங்க. சுந்தர மகாலட்சுமி இவ பேர். பெருந்தேவி தாயார்னும் பேர். இந்த கோவிலில் இருக்கிற கமல வரதராஜ பெருமாள் காஞ்சி வரதராஜ பெருமாளுக்கு முந்தையவராம். ஓம் மகாலட்சுமியை போற்றி.